for YouTube purpose. Good evening, special invitee, Mr. Melchizedek. Good evening. Good evening. Good evening, participants. நம்முடைய ஃப்ரைடே லா கிளப்புல இந்த வார வெள்ளிக்கிழமை நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியது மரியாதைக்குரிய என்னுடைய மூத்த சகோதரர் மெல்கிசேதக், வழக்கறிஞர், திருநெல்வேலி. திருநெல்வேலியில் வந்து நிறைய ஃபேமஸாக சொல்லப்படுவது உண்டு. அதில் எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா மெல்கிசேதக்குங்கிற வழக்கறிஞர் சிறப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து என்னுடைய உள்ளபூர்வமான விஷயங்களை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட எடுத்ததை நான் சொல்கிறேன். அவர் பிறப்பால் வந்து ஒரு கிறித்துவர். ஆனால் அவருக்கு தெரியாத திருக்குறளோ கம்பராமாயணமோ மகாபாரதமோ இல்லை. பைபிளில் எல்லா வசனங்களையும் எந்த அளவுக்கு ஈர்ப்போடு சொல்லுவாரோ அந்த அளவுக்கு திருக்குறள் ஆகட்டும், கம்பராமாயணம் ஆகட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும் ரொம்ப ஆழமாக பேசக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு வழக்கறிஞர் எங்கள் சங்கத்தில் இருப்பது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம்தான். அந்த வகையில் பார்க்கும்போது அவர் சார்ந்த வழக்கறிஞர் தொழிலில் அவர் இந்த துறையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர். மோட்டார் வாகன விபத்துகளில் இழப்பீடுகள் பெறுவது சம்பந்தமாக அவர் நடத்தாத வழக்குகளே இருக்காது, அவர் பெற்றுக் கொடுக்காத பெரிய தொகையே இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவில் அவருக்கு வந்து அனுபவமும் பக்குவமும் உண்டு. அதனால் இந்த தலைப்பை பொறுத்தளவில் இவரை வைத்து எடுப்பது தான் சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று கருதி நான் ஜெயராஜிடம் சொன்னேன். அதற்காக இந்த ஃப்ரைடே லா கிளப்புங்கிற அகாடமி அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டது. நான் சொன்னவுடன் எந்தவித தயக்கமும் இன்றி நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் உடனே சரி என்று சொன்னார். அதற்கு உங்கள் சார்பாக முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னுடைய 1 மணி நேர டயத்தை நமக்காக ஒதுக்குவதற்கும் அவருடைய அறிவை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்கும் அவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துள்ளார். அதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி, ஆனால் நீங்கள் உங்கள் கையில் நாங்கள் பிளாட்ஃபார்ம் இப்போ ஒப்படைச்சிடுறோம், நீங்கள் திறமையாக கொண்டு போங்கண்ணே. நன்றி. நன்றி. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது, இந்த மோட்டார் வாகன விபத்து வழக்கை பொறுத்த மட்டில் ஆரம்பத்தில் இருந்த சட்டம் என்னவென்றால் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆக்ட். ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆக்ட் என்ற சட்டம் தான் ஆரம்பத்தில் இருந்தது. அதன் கீழே வழக்கு தொடுக்க வேண்டும் என்றால் சிவில் வழக்குகள் தொடுத்து நடத்துவது போல மிக விஸ்தாரமாக எலாபரேட்டாக நடத்த வேண்டும். இஷ்யூ ஃப்ரேம் பண்ணி நெக்லிஜென்ஸ் யாரு என்று சொல்லி அந்த வழக்கை விசாரணை ஆரம்பித்த பிறகு முடிவதற்கே 2 மாதங்களுக்கு மேலாகும். மிக கடினம். அதிலே அந்த ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆக்டுக்கு கீழே காயம்பட்டவர்களோ இறந்தவர்களினுடைய லீகல் ஹேர்ஸ், அதாவது சட்டப்பூர்வமான வாரிசுகளோ நஷ்டஈடு பெறுவது மிக கடினமாக இருந்தது. இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு இதற்கென்று ஒரு தனி சட்டம் அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து 1939 அன்று ஒரு சட்டம், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1939 என்று கொண்டு வரப்பட்டது. அதுதான் முதலாக மோட்டார் வாகன விபத்துக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட தனி சட்டமாகும். மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1939, 1939. அதன் பின்னர் அதற்கு கீழாக வழக்குகள் தொடுக்கப்பட்டு சற்று விரைவாக முடிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தன. இதற்கிடையே ஒரு பெரிய ஒரு கேப், சட்டத்திலே ஒரு வேக்குவம் இருப்பதை நீதிபதிகளும் லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்டேரியன்ஸும் உணர்ந்தார்கள். என்னவென்றால், ஒருவேளை விக்டிம்ஸ் ஆஃப் த ரோட் ஆக்சிடென்ட், அதாவது விபத்திலே பாதிக்கப்பட்டவர்களால் எதிராளியினுடைய கவனக்குறைவை நிரூபிக்க தவறிவிட்டால் அவர்களுக்கு இழப்பீடு கிடைக்காமல் மனு மொத்தத்திலுமே தள்ளுபடியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருவதை கண்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு தொகை கொடுக்க வேண்டும், அதற்கு ஒரு ப்ரொவிஷன் ஏற்படுத்தணும் அப்படின்னு நோ ஃபால்ட் லைபிலிட்டின்னு ஒரு சாப்டர் கொண்டு வந்தாங்க. அது மிக ஒரு அற்புதமான ஒரு சாப்டர். அது நோ ஃபால்ட் லைபிலிட்டி. அது வந்து டீவியேஷன் ஃப்ரம் த லா ஆஃப் டார்ட்ஸ். லா ஆஃப் டார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும், தவறு அதாவது who has committed wrong must pay. வைக்கரியஸ் லைபிலிட்டி, அதாவது டார்ட்ஸ். வைக்கரியஸ் லைபிலிட்டினா ஒருத்தன் செஞ்ச தப்பு, டிரைவர் செஞ்ச தப்புக்கு முதலாளி கொடுக்கணும், ஆனா டிரைவர் தப்பு செஞ்சாதான் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். இதான் லா ஆஃப் டார்ட்ஸ். அதுல இருந்து ஒரு டீவியேஷன் என்ன வந்ததுன்னா, தவறே இழைக்காம விக்டிம், அதாவது விபத்திலே பாதிக்கப்பட்டவர் மீது முழு தவறு இருந்தாலும் வாகன உரிமையாளரும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் பொறுப்பெடுத்து நஷ்டஈடு, ஒரு குறிப்பிட்ட நஷ்டஈடு வழங்க வேண்டும். அது பேர் தான் உங்களுக்கு தெரிஞ்சது நோ ஃபால்ட் லைபிலிட்டி.
இது எப்பொழுது வந்தது என்றால் 1988 1939க்கு பிறகு 1988 ஒரு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் வந்தது 1988. அது இம்ப்ளிமெண்ட் ஆனது 1/7/1989. 1/7/1989 மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988 நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டத்துல தான் பல விசேஷமான காரியங்கள் வந்தது. அதுலதான் நோ ஃபால்ட் லைபிலிட்டியும் கொண்டு வந்தாங்க. அந்த நேரம் மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபியூனல் ரூல்ஸ் 1989 ஒரு ரூல்ஸும் கொண்டு வந்தாங்க. அதை பிறகு பார்ப்போம். இந்த காம்பன்சேஷனை தான் நம்ம இப்போ முதல்ல கான்சன்ட்ரேட் பண்றோம். இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988ல நமக்கு செக்ஷன் 92A B C D அந்த மாதிரி நோ ஃபால்ட் லைபிலிட்டின்னு ஒரு சாப்டர் வந்தது. அது ஒரு அற்புதமான சாப்டர். அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல என்ன தெரியும்னா, டெத் ஆயாச்சுன்னா அந்த இறந்தவருடைய முழு தவறு இருந்தாலும், அதே மாதிரி அந்த இறப்பை விளைத்தவர் மேல் எந்த தவறு இல்லாவிட்டாலும் 15,000 ரூபாய் அந்த இறந்தவருடைய வாரிசுகளுக்கு கொடுக்கணும். 15,000 92A. கிரீவஸ் இன்ஜுரி இருந்ததுன்னா 7,500. ஆனா கிரீவஸ் இன்ஜுரியில ஒரு சின்ன ஒரு இக்கனா போட்டிருந்தாங்க. அப்போ என்னன்னா, இட் மஸ்ட் ரிசல்ட் இன் சம் பார்ஷியல் பெர்மனன்ட் டிசபிலிட்டி. பெர்மனன்ட் டிசபிலிட்டினா நிரந்தர ஊனம். பெர்மனன்ட் டிசபிலிட்டி இஸ் ஆஃப் 2 kinds உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்னு பார்ஷியல் பெர்மனன்ட் டிசபிலிட்டி, இன்னொன்னு டோட்டல் பெர்மனன்ட் டிசபிலிட்டி. பார்ஷியல் பெர்மனன்ட் டிசபிலிட்டினா பகுதி நிரந்தர ஊனம். பகுதி நிரந்தர ஊனம்னா ரெண்டுமே நிரந்தர ஊனம் தான். அந்த ஊனம் பகுதி நிரந்தர ஊனம்னாலும் நிரந்தரமான ஊனம் தான், முழு நிரந்தர ஊனம்னாலும் நிரந்தரமான ஊனம் தான். இதை எதுக்கு நான் சொல்றேன், சிலர் வந்து பார்ஷியல் பெர்மனன்ட் டிசபிலிட்டி அதை டெம்பரரின்னு நினைக்காங்க. அது தற்காலிகமானதுன்னு நினைக்காங்க. கிடையாது. there is no difference between permanent disability. பெர்மனன்ட் டிசபிலிட்டிக்கு அப்ஜெக்டிவா தான், பெயரெச்சமாக தான் என்னது வருது, பகுதி நிரந்தர, பார்ஷியல் இல்ல டோட்டல் முழு. அப்போ பார்ஷியல் பெர்மனன்ட் டிசபிலிட்டி என்னன்னா, எந்த ஒரு நிரந்தர ஊனமும் 100% கீழாக இருந்ததுன்னா, அதாவது 1% இருந்து 99% வரைக்கும் இருக்கக்கூடிய நிரந்தர ஊனத்தை பகுதி நிரந்தர ஊனம்னு, 100% நிரந்தர ஊனத்தை 100% நிரந்தர ஊனமா இருக்கிறத முழு நிரந்தர ஊனம்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க 92A கீழே ஏதாவது ஒரு பெர்மனன்ட் டிசபிலிட்டி இருந்தா போதும். அதாவது கிரீவஸ் இன்ஜுரி இருந்தா மட்டும் அவனுக்கு 7,500 ரூபாய் கிடைக்காது. 92A கீழே டெத் இருந்தா 15,000. டெத்துக்கு ப்ரூவ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடலாம். ஸ்பாட் டெத் இருக்கு, அல்லது போஸ்ட்மார்ட்டம் வில் ப்ரூவ் த ஹி டைட் ஆஃப் தி ஆக்சிடென்ட், ஷாக் ஹெமரேஜ் டியூ டு தி ஆக்சிடென்ட்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவனுக்கு ஏற்பட்ட அந்த எலும்பு முறிவோ அந்த ஃப்ராக்சரோ, அந்த கிரீவஸ் இன்ஜுரிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எலும்பு முறிவு, ஃப்ராக்சர், இந்த மெயினா எலும்பு முறிவு, டிஸ்ஃபிகரேஷன் ஆஃப் ஃபேஸ், பிரைவேஷன் ஆஃப் த இயர், அந்த மாதிரி நிறைய வருது. எமாக்குலேஷன் அந்த மாதிரி நிறைய வருது. நீங்க அதை பார்த்துருப்பீங்க இந்திய தண்டனை சட்டத்துல. இப்போ உள்ள சட்டம் அதுக்கு இணையாக நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த நிரந்தர ஊனம் இருந்தால் மட்டும் போதாது. அதனால ஒரு அந்த கிரீவஸ் இன்ஜுரினா கொடுங்காயம் இருந்தால் மட்டும் போதாது. அதனால் ஒரு நிரந்தர ஊனம் ஏற்பட வேண்டும். 1% 2% ஏற்பட வேண்டும். எனவே 92A கீழே நமக்கு 7,500 கிடைக்கணும்னா ஒரு டாக்டரை விசாரிக்கணும். அந்த காலகட்டத்தில் நம்ம இப்பதான் மெடிக்கல் போர்டுன்னு வந்துட்டு பின்னால வர முந்தி எப்படின்னா, நம்மளே ஒரு டாக்டரை விசாரிச்சுக்கலாம். ஆர்த்தோபெடிக் டாக்டர், நம்ம இஷ்டப்பட்ட டாக்டரை நம்மளுடைய தரப்புல விசாரிச்சுக்கலாம். அவர் இந்த நபரை நான் பரிசோதிச்சேன், காயம்பட்ட நபரை, அவருக்கு இவ்வளவு நிரந்தர ஊனம்னு சொல்லுவார். அப்படி சொல்லுகிற போது அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஒருவேளை அதுல இருந்து ஒரு 5% குறைப்பாங்க, அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி டோட்டலா அதை டிஸ்கார்ட் பண்றது இல்லை. அதன் அடிப்படையில நஷ்டீடு வழங்கப்பட்டது. 2% டிசபிலிட்டின்னு வருது இருந்தாலும் அவனுக்கு 7,500 ரூபாய் உண்டு. 1988 வருஷம் வந்த சட்டத்துல. அதுக்கு பிறகு அந்த பிரிவு நாட்கள் செல்ல செல்ல காஸ்ட் ஆஃப் லிவிங் கூடினதுனால செக்ஷன் 140 மாற்றப்பட்டது. 140 பிரிவுக்குள்ள நம்ம வந்தோம். 140 பிரிவுல என்ன ஆச்சுன்னா, இந்த 15,000 என்பது 25,000 ஆனது. அதாவது இறப்புக்கு 25,000. அதே மாதிரி 7,500ங்கிறது 12,000 மாறிச்சு. நிரந்தர ஊனத்துக்கு 12, அதாவது கிரீவஸ் இன்ஜுரி தட் ரிசல்ட்ஸ் இன் பெர்மனன்ட் டிசபிலிட்டி, அதுக்கு 12,000 வந்தது. அதனால முதல்ல 15,000, 7,500.
அதுக்கு பிறகு 140ல 25,000 12,000 வந்தது. அதுலயும் நம்ம நிரந்தர குணத்தை நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு இருந்தது. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த 140ல இருந்து மறுபடியும் ஒரு ரைஸ் 20,000ங்கிறது 50,000 ஆச்சு டெத்துக்கு. கிரீவஸ் இன்ஜுரி ரிசல்ட்டிங் இன் பெர்மனன்ட் டிசபிலிட்டிக்கு 25,000. டெத்துக்கு 50,000, கிரீவஸ் இன்ஜுரி ரிசல்ட்டிங் இன் பெர்மனன்ட் டிசபிலிட்டிக்கு 20,000. அதுல ஒரு ஹைக் வந்தது. அதுக்கு பிறகு ஒரு புதுசா ஒரு செக்ஷன் கொண்டு வந்தாங்க. அது வந்து சாரி 163A ஒரு செக்ஷன் வந்தது. அந்த 163A செக்ஷன்ல செகண்ட் ஷெடியூல்னு ஒன்று வந்தது. அந்த செகண்ட் ஷெடியூல்ல என்ன சொன்னா, 40,000 வரைக்கும் ஆனுவல் இன்கம் உள்ளவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு கொடுத்தான். அந்த அமௌண்ட் 5 லட்சத்தையும் தாண்டி வந்தது. அது நோ ஃபால்ட் லைபிலிட்டி. அதுலயுமே கிரீவஸ் இன்ஜுரிக்கு ஒரு கணக்கு வந்தது. அவங்களுடைய பெர்மனன்ட் டிசபிலிட்டியை வச்சு ஒரு பெர்சன்டேஜை போட்டு ஒரு கணக்கு போட்டாங்க. அது 163A செகண்ட் ஷெடியூல்ல வந்தது. இதுவும் நோ ஃபால்ட் லைபிலிட்டிக்கு ஈக்குவல். அதுக்கு பிறகு ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க. அது ஜிஓ போட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்டையும் போட்டு கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன வந்ததுன்னா, டெத்துக்கு 5 லட்சம், டெத்துக்கு 5 லட்சம், கிரீவஸ் இன்ஜுரிக்கு பெர்மனன்ட் டிசபிலிட்டி, கிரீவஸ் இன்ஜுரினா மினிமம் 50,000, மேக்சிமம் என்னன்னா அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி இன்டூ 5 lakhs, அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி இன்டூ 5 lakhs, பட் நாட் லெஸ் தென் 50,000. சிம்பிள் இன்ஜுரிக்கு 25,000 போட்டாங்க. சாரி, அந்த கேஸ்ல சிம்பிள் இன்ஜுரிக்கு 25,000. சாரி, தண்ணி மட்டும். அந்த இதுல சிம்பிள் இன்ஜுரிக்கு 25,000 போட்டாங்க. எந்த இதுலயுமே இது வரைக்கும் சிம்பிள் இன்ஜுரிக்கு 25,000 கிடையாது. அதுக்கு பிறகு டிராஸ்டிக்கா இன்னொரு ஆக்ட் வந்தது. அதான் 2019 ஆக்ட். அது எப்போ ஃபோர்ஸுக்கு வந்ததுன்னா 1/4/2022ல ஃபோர்ஸுக்கு வந்தது. 1/4/2022. அதுல ஒரு ரிமார்க் படம், அந்த இதுல 164ன்னு ஒரு செக்ஷன் வந்தது பார்த்துடுங்க. அது நோ ஃபால்ட் லைபிலிட்டி தான். அந்த 164ல என்ன நமக்கு ஒரு ரிமார்க்கபிள் இது வந்ததுன்னா, டெத்துக்கு 5 லட்சம், கிரீவஸ் இன்ஜுரிக்கு 2 லட்சம். அதாவது நீங்க பெர்மனன்ட் டிசபிலிட்டியை ப்ரூவ் பண்ண வேண்டாம். ஒரு விரல்ல ஒருத்தங்க பிராக்சர் இருக்குனாலே 164 கிலோ அவனுக்கு 2 லட்சம். அவன் மேலே முழு தப்பு இருந்தால். இதுல வந்து நம்ம ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு கருத்து என்னன்னா, நீங்க அதைத்தான் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அது வந்து நல்லா நான் சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. செக்ஷன் 92A நோ ஃபால்ட் லைபிலிட்டிலே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா, ஒருத்தனுக்கு வந்து ஃபால்ட் லைபிலிட்டி 18,000 வருது. அப்போ அந்த டைம்ல 92A இருக்க காலகட்டம், நான் சொல்றது 1988 ஆக்ட். அந்த டைம்ல அதுல என்ன சொல்றாங்க, செக்ஷன்லேயே சொல்லுவான் பார்த்துடுங்க. ஃபால்ட் லைபிலிட்டி, அதுக்கு இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு செக்ஷனுக்குள்ள உள்ள மீனிங் சொல்றேன். ஃபால்ட் லைபிலிட்டிங்கிறது 166. இந்த 166க்கு கீழே ஒருத்தனுக்கு 18,000 வருது. நோ ஃபால்ட் லைபிலிட்டிக்கு கீழே அவனுக்கு அப்போ 15,000 கிடைக்கத்தக்குதுன்னா அவனுக்கு 18,000 கொடுத்துடணும் கண்டிப்பா. அதே நேரம் ஃபால்ட் லைபிலிட்டிக்கு கீழே 12,000 வருதுன்னா நீ 15,000 கொடுக்கணும்னு அதுல இருக்கு பார்த்துடுங்க. நல்லா கவனிங்க. அதாவது என்ன அதுக்கு அர்த்தம்னா, லெஜிஸ்லேச்சருடைய அர்த்தம் என்னன்னா, no fault liability is the minimum compensation amount which a victim is entitled to. அதாவது நீங்க 163ல அதாவது முந்தி வந்து நாங்க எப்படி போடுவாங்கன்னா, வழக்கறிஞர்கள் 166க்கு கீழே போடுறாங்க. அது தவறு. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் அதுக்கு இருக்கு. நான் சொல்ல வருவதுக்கு 166 and 164ன்னு போடணும் பாருங்க. ஏன்னா 166 and 164 கேன் கோஎக்ஸிஸ்ட். ரெண்டும் சேர்ந்தவனையா பிரயாணிக்க முடியும் சட்டத்தின் முன்னிலையில். அது வந்து நமக்கு சேஃபர் சைடுக்கு இப்படி போட்டு பிரேயர்லையுமே 166க்கு கீழே நான் இவ்வளவு கேட்கேன், 164க்கு கீழே நான் 5 லட்சம் கேட்கேன், அல்லது 2 லட்சம் கேட்கறேங்கிறத பிரேயர்லையும் கொண்டு வரணும். இது எதுக்கு சொல்றேன்னா,
according to law, if a person has got grievous injury and if he is completely at fault, the petition cannot be dismissed but for 2.5 lakhs. அதாவது சட்டத்தின் கண் முன்னால் சட்டத்தின் பார்வையில் ஒருவன் அவனுடைய முழு தவறினால் அவனுக்கு விபத்து ஏற்பட்டு எஃப்ஐஆர்ல அவன் தான் அக்யூஸ்டு, ஃபைனல் ரிப்போர்ட் வாங்கல, அதுல அவன் மேலதான் அவன் தான் இந்த விபத்து காரணம் சொல்லி முடிச்சிடுறாங்க. நமக்கு எவிடன்ஸ்லயும் we are not able to prove otherwise, so we submit to the police case. அந்த மாதிரி இருந்தாலும் அவனுக்கு ஒரு கிரீவஸ், ஒரு விரல்ல ஒரு ஃப்ராக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆகணும், இது சட்டம். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி நிறைய கேஸ் இந்த மாதிரி வரும்போது டிஸ்மிஸ் ஆகுது கோர்ட்ல. அதுக்கு நம்ம அப்பீல் தான் எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு. அது காரணம் என்னன்னா, இந்த மினிமம் லயபிலிட்டி, மினிமம் காம்பன்சேஷன்ங்கிறது தான் நோ ஃபால் லயபிலிட்டிங்கிறத we must enlighten the court. We the advocates who are practicing in the motorized and claim cases are bound to enlighten the court, because court வந்து ஏதாவது எல்லாத்துலயும் எக்ஸ்பர்டைஸா வர முடியாது. சில இதுல அவங்க வந்து கமக்ரஸ் பண்ணாத போது நம்ம தான் அதை என்லைட்டன் பண்ணணும். அதனால நீங்க மினிமம் காம்பன்சேஷன் கூட இல்லாம ஒரு கேஸை டிஸ்மிஸ் பண்ணணும்னா இப்போ சிம்பிள் இன்ஜுரியில மட்டும்தான் முடியும். ஆஸ் பர் லா ஒருத்தருக்கு சிம்பிள் இன்ஜுரி ஆகி அவன் மேலதான் எஃப்ஐஆர், அவன் தான் அக்யூஸ்டு. அதர்வைஸ் நம்மளால கோர்ட்லையும் வேற எவிடன்ஸ் விட்டு இவன் அக்யூஸ்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியாத சூழல் வரும்போது மட்டும்தான் டிஸ்மிஸ் பண்ண முடியுமே ஒழிய, ஒரு விரல்ல ஃப்ராக்சர் இருந்தாலும் சரி, ஒரு பல்லு போயிருந்தாலும் சரி, அது கிரீவஸ் இன்ஜுரிங்கிறதுனால 2 லட்சம் கொடுத்துதான் ஆகணும். டெத்துங்கிற கதையில 5 லட்சம் கொடுத்துதான் ஆகணும். இதே இதுல நான் இன்னொன்னு சொல்றேன், இப்பவும் சில கோர்ட்டுகள்ல என்ன ஆகுதுன்னா, 80 வயசு ஆளுக்கு 4.25 லட்சம் ரூபா அல்லது 4.5 லட்சம் 4 லட்சம்லாம் அவார்ட் பண்றாங்க. தட் இஸ் நாட் லீகல், because as per law, as per the present law which has got retrospective effect, the Supreme Court says, இதுக்கு நீங்க அந்த நான் சொன்ன மாதிரி 1/4/2022 இருந்து தானே இது நோ பெண்டிங் கேசஸ் எல்லாத்துக்கும் இது பொருந்துங்கிறத உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக அதனுடைய தீர்ப்புகளில் கூறியுள்ளது. காரணம் இது ஒரு வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன் டு த சோஷியல் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன் டு த விக்டிம்ஸ் ஆஃப் த ரோட் ஆக்சிடென்ட். அதனால டெத்துன்னு ஆயாச்சா அவனுக்கு 100 வயசா இருந்தாலும் 5 லட்சம் போட்டுதான் ஆகணும், 1 வயசுனாலும் 5 லட்சம் போட்டுதான் ஆகணும். So any amount for a death case past less than 5 lakhs is against law. இதை நீங்க மனசுல நல்லா வச்சுக்கணும். So we have to enlighten the court. ஏன்னா ஒருத்தர், அதாவது நம்ம அதை எப்படி சொல்லணும்னா, நீங்க 92A இருந்து எடுத்து 92A தெளிவா இதை போட்டிருக்கான். பட் இந்த 140ல அதுக்கு பிறகு வந்த 163A அதுக்கு பிறகு வந்த 164ல இது தெளிவா இல்லை. ஆனா அதை நம்ம படிக்கும் பொழுது நம்ம அதை அறிந்து கொள்ளலாம். லைபிலிட்டிக்கே இது அதாவது நம்ம மேல தவறு இருந்தாலே நமக்கு வந்து 2.5 லட்சம் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும்போது, நம்ம மேல தவறு இல்லைங்கும் போது ஒண்ணு குறைஞ்சது 2 லட்சம் கிடைக்கணும், அல்லது 2.5 லட்சத்துக்கு கூட கிடைக்கணும். 2 லட்சத்துக்கு குறையக்கூடாது. ஏன்னா நிறைய கேஸ் இருக்கு. சில கோர்ட்டுகள் என்ன ஆகுதுன்னா, கிரீவஸ் இன்ஜுரிக்கே மெடிக்கல் பில் ஒரு 50,000 போட்டிருப்பான், அவனுக்கு ஒரு 10% மெடிக்கல் பில்ல இருந்து வரும், ஒரு 1.5 லட்சம் ரூபா அவார்டு போடுறாங்க. இட் இஸ் அகைன்ஸ்ட் லா. மினிமம் 2.5 லட்சம் போட்டு ஆகணும். அதனால நீங்க 2 செக்ஷனையும் போடுங்க, கோர்ட்டை என்லைட்டன் பண்ணுங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல தே கேன் கோ எக்ஸிஸ்ட்ங்கிறது கொடுங்க. ஏன்னா we cannot lose the minimum compensation amount which is given to us by the wise parliamentarians for the purpose of the victims of the road accident. அது மட்டும் இல்ல, நம்ம இந்த ரெமெடி, அதாவது இந்த நெக்லிஜென்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ண கஷ்டங்கிறதுனால தான் இந்த ப்ரொவிஷனே வந்தது. ஸோ இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே நமக்கு வரக்கூடிய இந்த மினிமம் காம்பன்சேஷனை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. இது முதல் ஆஸ்பெக்ட், இந்த குவாண்டம் ஆஃப் காம்பன்சேஷன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மல்டிபிளேயர் சிஸ்டம்னு ஒன்று வந்தது. அது வந்து சுப்ரீம் கோர்ட் தான் முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 1988லலாம் கேஸ் 89ல இருந்து நடத்த ஆரம்பிச்சேன்னு வைங்களேன். அப்படி நடக்கும்போது என்ன ஆகுனா, 25 வயசுல ஒரு டீச்சர் வந்து ஒரு செகண்டரி கிரேட் டீச்சர் ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாரு. அப்போ மல்டிபிளேயர் சிஸ்டம் 89, 90ல கிடையாது. அப்போ கோர்ட் என்ன செய்யும்னா,
அவனுக்கு அப்போ சம்பளம் 3000 ரூபாய் மாசம்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா 12x3 12x3 எவ்வளவு 36,000 ரூபாய் போட்டு அவன் 58 வயசு வரைக்கும் வேலை பார்ப்பான்னு மல்டிபிளேயர் எத்தனை போட்டுருவாங்க? 25 வயசுல ஆக்சிடென்ட், 58 வயசுல ரிட்டையர்ட் ஆவானா 25 ஒரு 8ம் 33 மல்டிபிளேயர் போட்டு பெருக்குவாங்க. நிறைய அவார்டு வரும். அதை போட்டாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் சுப்ரீம் கோர்ட்டு இந்த செகண்ட் ஷெட்யூல்லாம் வந்த பிறகு இன் அக்கார்டன்ஸ் வித் த லெஜிஸ்லேச்சர் அண்ட் லா பாஸ்ட் பை தி பார்லிமெண்ட் and at par with the second schedule, the Supreme Court fixed the maximum multiplier at 18. 18 தான் மேக்சிமம் மல்டிப்ளேயர். ஏன்னா 18க்கு மேல நீங்க 20 வயசுல 25 வயசுல யார் இறந்தாலும் 18 மேல போட முடியாது. அதுக்குள்ள சுப்ரீம் கோர்ட் அத்தாரிட்டி இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஷர்லா வர்மா கேஸும் பிரணாய் செதி கேஸும். இந்த ஷர்லா வர்மா பிரணாய் செதி கேஸ்ல தெளிவா மல்டிப்ளேயர் சிஸ்டம் போட்டிருக்கான். 25 வயசுல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு 60 வயசுக்கு மேல வரைக்கும் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆனா இந்த ஷர்லா வர்மா கேஸ்ல இல்லாத ஒரு கேப்பை நம்ம சுப்ரீம் கோர்ட் அடைச்சிருக்கு. என்னதுன்னா 15 வயசுக்கு கீழே, அதாவது ஒரு 15 வயசுக்கு கீழே ஒருத்தன் அடிபட்டு இறந்துக்கிறான்னா அவனுக்கு என்ன மல்டிப்ளேயர் கொடுக்கலாம்னா அவனுக்கு மேக்சிமம் மல்டிப்ளேயர் 15 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அது மாதிரி நோஷனல் இன்கம்னு ஒரு கேட்டகரியை நம்ம சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தது. அது உங்களுக்கு தெரியும். நோஷனல் இன்கம்ங்கிறது உத்தேச வருமானம். உத்தேச வருமானங்கிறது வருமானமே இல்லாத ஒருத்தனுக்கு ஒரு வருமானம் கருதுறது. உதாரணமா ஒரு ஸ்டூடெண்ட் அடிபட்டு இறக்கான், 7ஆம் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் விபத்துல இறந்து போறான்னா அவனுக்கு வந்து ஆக்சுவலா ஹியர்ஸ் நோ இன்கம். பட் அவனுக்கு நீங்க ஒரு 12,000 வரைக்கும் எடுக்கலாம், அல்லது 10,000 எடுக்கலாம். மினிமம் 10,000 நீங்க நோஷனல் இன்கம் எடுத்து மல்டிப்ளேயர் 15 போட்டு நீங்க பார்க்கணும்னு உச்சநீதிமன்ற தீர்வுகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த உச்சநீதிமன்ற தீர்வுகள்ல இந்த மாதிரி நோஷனல் இன்கம், இந்த மைனர்கள் ஆக்சிடென்ட்ல சாராம பாருங்க, அதாவது எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் விபத்தில் சாரவங்களுக்கு பெர்சனல் டிடக்ஷன் கிடையாதுங்க. பெர்சனல் டிடக்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். மற்றபடி ஏர்ன் பண்றவங்க ஆக்சிடென்ட்ல இறந்தா வரக்கூடிய காம்பன்சேஷன்ல 1/3 கழிக்கணும்னு இருக்கு. 1/3ங்கிறது அவனுடைய பெர்சனல் எக்ஸ்பென்ஸ். அதாவது அவனுடைய பர்சனல் எக்ஸ்பென்ஸ்னா அவன் வந்து ஒரு சினிமாவுக்கு போவான், அல்லது ஒரு வெளியே போய் வடையை சாப்பிடுவான், சம்சாரம் சாப்பிடுவான், டீயை குடிப்பான், என்னெல்லாமோ பண்ணுவான்னு வைங்களேன். அந்த மாதிரி உள்ள தன்னுடைய சுய செலவுகளுக்கு 3ல் 1 பங்கு கழிக்கணும்னு இருக்கு. கழிச்சுட்டு அவன் குடும்பத்துக்கு 3ல் 2 பங்கு கொடுப்பான்னா ஸ்கேல் வாஸ் ஃபிக்ஸ்டு பை த சுப்ரீம் கோர்ட். இதுல இருந்து நீங்க டீவியேட் பண்ண முடியாது. ஏன்னா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சிலர் வந்து ஃபுல்லாவே குடும்பத்துக்கு கொடுக்குறவனும் இருக்கான், ஒண்ணுமே கொடுக்காதவனும் இருக்கான். குடியாரன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டான், அவ்வளோத்தையும் அவனுக்கு தான் செலவழிக்கான். அது யாரு அவருங்க? ஹலோ சார், கேக்குது சார். கேட்க இப்ப கேக்குது. சரி சரி. அந்த அதாவது அதனால மைனருக்கு வந்து தனக்கான ஒரு செலவு பண்றான் அப்படிங்கிறது கிடையாது, அது வர முடியாது. ஏன்னா அவனுக்கு வருமானமே இல்லாத போது அவன் அந்த வருமானத்திலிருந்து 1/3 செலவழிக்காங்கிறத எடுக்க முடியாது. பார்த்துக்கிடுங்க, கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி கொஞ்சம் பார்த்து இருந்து பார்த்துக்கிடுங்க. அதனால மைனருக்கு வந்து ஃபுல்லா வந்தது. அதனால பரவாயில்லையா? Can you hear me? ஹியர் பண்றேங்க சார். ஹியர் பண்றீங்களா? கேக்குது. ஓகே ஓகே. அதனால 1/3 வந்து மைனரை பொறுத்த மட்டும் கழிக்க முடியாது, அவங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பென்சஸ்னு கழியாது. பார்த்துக்கிடுங்க. நீங்க அதுல வந்து யூ ஹேவ் டு அவார்ட் த ஃபுல் அமௌண்ட் ஆஸ் காம்பன்சேஷன். சரி, இந்த மல்டிப்ளேயர் சிஸ்டம் மல்டிப்ளிகண்ட்னா என்னங்கிறது ஷர்லா வர்மாலையும் பிரணாய் சேத்லையும் வருது. மல்டிப்ளேயருங்கிறது 18ன்னு சொல்லிட்டேன். 18ங்கிறது 18 ஆண்டுகள், தட் இஸ் மேக்சிமம். ஸோ ஒரு மாத வருமானத்தை கணக்கில் எடுத்து அதை 12ஆல் பெருக்கி அதை 18ஆல் பெருக்கணும். சரி, இந்த மாத வருமானம்னா என்னங்கிறத ஷர்லா வர்மாலையும் பிரணாய் சேத்லையும் அதுக்கு முன்னால் உள்ள உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளிலும் தெளிவா சொல்லியிருக்கான்.
மாத வருமானங்கிறது கிராஸ் இன்கம் மைனஸ் இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் கழிச்சு போக வரக்கூடிய வருமானத்தை தான் 12ஆல பெருக்கணும். அவனுக்கு வயது குறைவனாக இருந்தால் 18, வயது கூட கூட ஒவ்வொரு 5க்கும் ஒவ்வொரு யூனிட் குறையும், 17, 16, 15 குறைஞ்சி மினிமம் மல்டிப்ளேயர் வந்து 5. அதுக்கு கீழே மல்டிப்ளேயர் கிடையாது. ஒரு 60 வயசு தாண்டினா 5 தான் மல்டிப்ளேயர். பிறகு மல்டிப்ளிகண்டுங்கிறது தான் அந்த ஃபேமிலி கான்ட்ரிபியூஷன் டு த ஃபேமிலி. இந்த 12ஆல பெருக்கி வருது இல்லை, அதில் வரக்கூடியதில் 1/3 கழிச்சு வர்றது. இதில் இந்த 1/3ங்கிறது ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது. டிபெண்ட் வந்து டிபெண்ட்னா ஒய்ஃபு சில்ட்ரன் 2 மொத்தமே 3 பேர் இருந்தால் தான் 1/3. 4 to 5 இருந்தால் பர்சனல் டிடக்ஷன் வந்து 1/4. 5க்கு மேலே 6, 7ன்னு போனால் அல்லது 8 போனாலும் சரி, 6, 7, 8 எதுனாலும் சரி, பர்சனல் டிடக்ஷன் வந்து 1/5. அது என்ன மீனிங்னா, ஒருத்தனுக்கு குடும்பம் பெருசாக இருந்தால் அவன் தன்னுடைய சுய செலவுகளை சுருக்கிடுவாங்கிறது. தன்னுடைய சுய செலவுகளை சுருக்கி குடும்பத்துக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கிறதுக்காக அந்த சட்டத்தை அந்த மாதிரி வச்சாங்க. ஆக இதில் வந்து ஒரு வழக்கில் நம்ம சேலரி சர்டிஃபிகேட் இருக்கு, ஒருத்தன் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கான் அல்லது அவனுக்கு மாத வருமானம் இருக்கு, அது அப்போ நம்ம அவனுக்கு இன்கம் டேக்ஸ் இருக்கு அல்லது இன்கம் டேக்ஸ் அசஸ்ஸியா இருக்கான்னா நம்ம we can easily prove the income. ஆனா இப்போ ஒரு கார்பெண்டர் வாரான் அல்லது ஒரு பிளம்பர் வாரான் அல்லது ஒரு கூலி வாரான், இந்த மாதிரி இன்கம் இல்லாத ஆட்கள், சில ஈவன் இன்கம் டேக்ஸ் கெட்டாத ஆனா நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் கூட வருவாங்க. ஆனா அப்படி வர்ற பட்சத்துல என்ன சொல்றான்னா, நீ நோஷனல் இன்கம் வந்து 15,000 ரூபாய் எடுங்க. ஒரு கார்பெண்டரா உனக்கு அது நோஷனல் இன்கம்னா அதுலயும் சொல்றான். ஏன்னா we are not able to prove his monthly income, but he is a carpenter, he is a plumber. அப்போ நீ மாச வருமானம் 15,000 எடுத்து அந்த மல்டிப்ளேயர் சிஸ்டத்தை அப்ளை பண்ணி கொடுன்னு சொல்றாங்க. சரி, இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த மல்டிப்ளேயர் சிஸ்டம் டெத் கேசஸ்க்கு ஓகே. ஆனா கிரீவஸ் இன்ஜுரி ஆகி வரக்கூடிய கேசஸ்ல என்ன இதாகும்னா, கிரீவஸ் இன்ஜுரி கேஸ்ல அவனுக்கு பெர்மனன்ட் டிசபிலிட்டி 60% மேலே ஏற்பட்டு அவனுடைய நேச்சர் ஆஃப் ஜாப் அவனால செய்ய முடியலன்னா அதை வந்து டெத்தாக தான் ட்ரீட் பண்ணணும். அதை ஒரு டெத் கேஸாக தான் ட்ரீட் பண்ணணும். ஏன்னா அவன் உயிரோட இருந்தும் அவனால எந்த வேலையும் செய்ய முடியல. ஸோ இந்த மாதிரி இது வந்து மோர் பேத்தட்டிக். அவனுக்கு வந்து நீங்க பர்சனல் எக்ஸ்பென்ஸ் 1/3 கழிக்க முடியாது, ஏன்னா ஹி இஸ் வெரி மச் அலைவ். ஸோ டெத் கேசஸ், சாரி, அந்த கிரீவஸ் இந்த பெர்மனன்ட் டிசபிலிட்டி கேசஸ் ஆஃப் மோர் தென் 60%, which incapacitate a person to do any sort of work. அதுக்காக இப்போ 60% டிசபிலிட்டி ஒரு பேங்க் ஆஃபீஸருக்கு ஏற்பட்டதுன்னா அவனுக்கு இம்பாக்ட் சேலரியில் அதிகம் வராது, ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸில் வேணா வரும். ஆனால் ஒரு கார்பெண்டருக்கோ ஒரு கூலிக்கோ ஒரு பிளம்பருக்கோ ஏற்பட்டால் லாஸ் ஆஃப் ஏர்னிங், பெர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் ஆஃப் ஏர்னிங் வந்து 100% ஆயிடும். ஸோ இந்த பெர்சன்டேஜ் physical percentage of physical disability which results in percentage of loss of earning capacity differs with regard to his vocation or employment. ஸோ அவன் செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து தான் அது லாஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் ஆஃப் ஏர்னிங் கெப்பாசிட்டி மாறும். அதை நம்ம மனசுல கொண்டு வரணும். அதுக்கு பிறகு இந்த பிரணாய் செட்டி கேஸும் இந்த சரளா வர்மா கேஸ்லயும் ஒரு புது ட்ரெண்ட் என்ன வந்ததுன்னா, ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரெமெண்டஸ் ப்ராக்ரஸ் இன் காம்பன்சேஷன். முந்தி அதெல்லாம் கிடையாது. ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ்னா என்னன்னா, ஒருத்தன் வந்து ஒரு 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 டீச்சர், ஒரு பிசி எடுத்துக்கிடுவோம், ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இறந்துட்டாரு, அவருக்கு 40,000 ரூபாய் சம்பளம்னா அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு அடிஷனல் எஸ்பி ஆகவோ அல்லது எஸ்பி ஆகவோ ஒரு டிஎஸ்பி ஆகவோ ரிட்டையர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இதே சம்பளம் அவருக்கு கிடையாது, இன்கிரமெண்ட் எல்லாம் வரும். ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு ஹெவி இன்கம் ஓட தான் அவர் ரிட்டையர்ட் ஆவார். அதனால இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ், வருங்கால வருமான இழப்பு, அதுக்கு வந்து என்ன சொன்னா அதுக்கு ஒரு ஸ்கேல் வந்து சுப்ரீம் கோர்ட்ல 40% யங்கர் பீப்புளுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். அவங்களுடைய வருமானத்துக்கு கூட 40% நீ ஆட் பண்ணுன்னு சொன்னான். அதை விட கொஞ்சம் குறைஞ்சவங்களுக்கு 30%, அதுக்கு கீழே 20% வரைக்கும் வந்தது. இதுல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து சேலரிடு கிளாஸுக்குன்னு தான் முதல்ல சரளா வர்மால சொன்னாங்க.
பட் பிரணாய் செய்தியில் என்ன சொன்னாங்கன்னா, இது சேலரி கிளாஸ்னு கிடையாது மட்டும் இல்லை, ஈவன் ஃபார் காப்லர்னா செருப்பு தைக்கிறவங்க உண்டு, டெய்லருக்கும் உண்டு. ஆனால் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் வேணால் பர்சன்டேஜை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங் கூட கூட அவங்களுடைய வருமானம் கூடும், எஸ்கலேஷன் கூட கூட வருமானம் கூடும். அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கும் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, கன்சார்டியம்னு ஒன்று வந்து முந்தி ஸ்பௌசல் கன்சார்டியம் மட்டும் இருந்தது. கன்சார்டியம்னாலே கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பரிவு. இது லாஸ் ஆஃப் கன்சார்டியம்னாலே ஸ்பௌசல் கன்சார்டியம்ங்கிற மாதிரி ஒரு மீனிங் இருந்துட்டு இருந்தது. பட் அது ஆக்சுவலாக டிக்ஷனரி மீனிங் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. கன்சார்டியம்னா ஒரு ஒரு ஜெனரல் டேர்ம் தான். அது ஸ்பௌசல் கன்சார்டியம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். பேரண்டல் கன்சார்டியம்னா பெற்றோர்களை இழக்கிறதுனால ஏற்படக்கூடிய இழப்பு. அதுக்கடுத்தது ஃபிலியல் கன்சார்டியம், பிள்ளைகளை இழக்கிறதுனால. இதுக்கெல்லாமே காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ்க்கும் காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. காம்பன்சேஷன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இஸ் ஆஃப் டூ கைண்ட்ஸ். ஒன்று என்னது ஜெனரல் டேமேஜஸ், இன்னொன்று ஸ்பெஷல் டேமேஜஸ். ஸ்பெஷல் டேமேஜஸ்ங்கிறது என்னது? மெடிக்கல் பில்ஸ். அதாவது ஒருத்தனுக்கு காயம் படுதான், அவனுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து 4 லட்சம் 5 லட்சம் 50,000, இதெல்லாம் ஸ்பெஷல் காம்பன்சேஷன். ஆனா சிலர் அதே மாதிரி டெத் ஒரு காம்பன்சேஷன். இந்த மாதிரி உள்ளது எல்லாமே ஜெனரல் டேமேஜஸ். ஸ்பெஷல் என்ன பில் இருக்கு, சவுண்ட் கேட்கலங்க அவ்வளோ. சவுண்ட் கேட்கலையோ? கான்ட் யூ ஹியர்? ஆமா சார், லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸாவே கொஞ்சம் ஸ்டக் ஆயிருக்கு. அப்படியா? சரி சரி, நீங்க கொஞ்சம் பாருங்க. இப்போ கேட்குறதா? Audible. Yes sir, it is audible. Audible. Thank you. டேமேஜஸ்ல வந்து 2 டேமேஜஸ் நச்சுட்டு இருக்கு பார்த்துக்கங்க. ஒன்று ஸ்பெஷல் டேமேஜஸ், இன்னொன்று ஜெனரல் டேமேஜஸ். ஸ்பெஷல் டேமேஜஸ்ங்கிறது மெடிக்கல் பில்ஸ் தான். ஸ்பெஷல் டேமேஜஸை பொறுத்த மட்டும் கோர்ட்டில் வந்து என்ன செய்ய முடியாது, குறைக்க முடியாது. என்ன அமௌண்ட் வருதோ தட் ஹேஸ் டு பி அவார்டட். இப்போ சிலர் சொல்லுவாங்க இந்த பில்ஸ் வந்து ஜெனுவின் இல்லை அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனி சில இதெல்லாம் வாதாடுவாங்க. டாக்டரை விசாரிக்கணும் அந்த மெடிக்கல் பில்ஸை மார்க் பண்ணுறதுக்கு. பட் அதுக்கு தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் ஆல் இது ஒரு சம்மரி ட்ரையல், மோரோவர் இது ஒரு ட்ரிபுனல், இது ஒரு சிவில் கோர்ட்டு கிடையாது. அதனால we can mark the medical bills straight away through the petitioner, that is through the injured. If the other side has any doubt as to the genuineness of the bill, it is for him to rebut or disprove the bills by summoning the concerned doctor or the PRO of the concerned hospital. அதுக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. அதான் நம்ம வந்து மெடிக்கல் பில்ஸை அப்படியே மார்க் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம டாக்டர் விசாரிக்கணும் அவசியமே கிடையாது. Burden of proof is not honest. Once we mark the medical bills, the burden is discharged. So far as this social welfare legislation is concerned. But அதை டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு வேளை இன்சூரன்ஸ் அட்வொகேட்டோ டிஎன்எஸ்டிசி அதர் சைடு கார்பரேஷன் லாயரோ நினைச்சாருன்னா, அவங்களுக்கு டவுட் இருந்தால் they have to என்ன செய்யணும், சம்மன் பண்ணி அந்த டாக்டர் விசாரிக்கலாம். அல்லது அந்த ஹாஸ்பிட்டல் பிஆர்ஓ விசாரிச்சு இது நீங்கள் கொடுத்த பில் தானா, உங்கள் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரா, நீங்கள் கொடுத்த டிஸ்சார்ஜ் சம்மரியான்னு கேட்கலாம். இதெல்லாம் அந்த டைம்ல தான் அது வரும். அது வரைக்கும் அது மெடிக்கல் பில்ஸை we can straight away mark. ஸோ மெடிக்கல் பில்ஸை பொறுத்த மட்டும் ஸ்கேல் வந்து சேம் டு எவ்ரி கோர்ட். ஆனால் தட் இஸ் ஸ்பெஷல் டேமேஜஸ். ஜெனரல் டேமேஜஸை பொறுத்த மட்டும் இப்போ பிரணாய் செய்தி இன்னொன்று சரளா வர்மால ஒவ்வொரு அமௌண்ட்டை போட்டிருந்தாலும் கோர்ட்டுக்கு கொஞ்சம் மாறுபடுது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆஸ் யூ நோ, மெடிக்கல் போர்டுலே பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு மெடிக்கல் போர்டுக்கும் ஒவ்வொரு இடையில கொஞ்சம் வேறுபடும். ஏன்னா ஆம்புடேஷன் கேசஸ்னா நீங்கள் மெடிக்கல் போர்டுக்கு கூட போக வேண்டியதில்லை. ஏன்னா அது வந்து நீங்கள் எம்ப்ளாயீஸ் காம்பன்சேஷன் ஆக்டில் பார்த்தாலே விரல் போனால் எவ்வளவு, கை போனால் எவ்வளவு, ஒரு கண்ணு போனால் எவ்வளவுன்னு பர்சன்டேஜ் அதில் போட்டிருக்கு. ஆனால் அது வந்து நமக்கு ஃபிக்ஸடு. தட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் அப்ஜெக்டிவ். இட் இஸ் நாட் சப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்னா யார்கிட்ட போனாலும் அதுதான் சட்டம், ஆளுக்கால் மாறக்கூடாது. ஆனால் ஃப்ராக்சர்னு வரும்பொழுது, ஒருத்தன் கை வளைஞ்சிருக்கும், ஒருத்தன் கால் வளைஞ்சிருக்கும், ஒருத்தன் தொடையில முறிஞ்சிருக்கும், அப்படி வரும்போது
அதனுடைய பெர்சன்டேஜ் வந்து சப்ஜெக்டிவ் ஆகுது. ஸோ மெடிக்கல் போர்டுக்கு போனாலும் the percentage becomes subjective. அது நமக்கு வேற வழி கிடையாது. we have to accept. சில சமயம் மெடிக்கல் போர்டை கூட போட்டாங்கன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார மெடிக்கல் போர்டை கூட சம்மன் பண்றாங்க, கொஸ்டின் பண்றாங்க. அந்த மாதிரி கூட நம்ம கோர்ட்ல பாக்குறது இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த மெடிக்கல் போர்டுங்கிறது ஆஃப் லேட் தான் வந்தது. அதுக்கு காரணம் நிறைய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஹைகோர்ட்டுக்கு போச்சு. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஏற்ற அட்வொகேட்ஸ் டாக்டர்ஸை ஏற்றி பெர்சன்டேஜை வந்து எக்ஸாஜரேட்டா வாங்கிடுறாங்க. அதனால காம்பன்சேஷன் ஹெவியா அவார்ட் ஆகுது. அதனால நீங்க மெடிக்கல் போர்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி இப்போ அது லா ஆஃப் த லேண்ட் ஆயிட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது போய் அக்செப்ட் ஆயிட்டு. மெடிக்கல் போர்டு உடைய ஒப்பீனியன் தான் பெர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டிக்கு எடுக்கணும்னு சொல்லி முடிவாயிட்டு. அதனால நம்ம அதுல இருந்து நம்ம இப்போ விலகி போக முடியாது. ஸோ இப்போ உள்ள காம்பன்சேஷன் கேசஸ்ல மெடிக்கல் போர்டுடைய ரோல் இம்பார்ட்டன்ட் so far as grievous injury is concerned. அப்படி இல்லைன்னா we are entitled to 2.5 lakhs in case of grievous injury. அதை ஏன் நான் மாற்றி மாற்றி சொல்றேன்னா, சில கேஸ்ல மெடிக்கல் போர்டு இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் கிரீவஸ் இன்ஜுரி இருக்குன்னா 1 லட்சம் போடுறாங்க, 50,000 போடுறாங்க. அது தப்பு. அதுக்கு தான் நம்ம we have to enlighten the court. The minimum காம்பன்சேஷனுக்கு குறைச்சி போடவே முடியாது. போட்டா இட் இஸ் அகேன்ஸ்ட் லா. ஸோ the future prospects அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது ஜெனரல் டேமேஜஸ், ஸ்பெஷல் டேமேஜஸ், அதுக்கு அடுத்தது மல்டிப்ளேயர், மல்டிப்ளிகண்ட். இது எல்லாமே இப்போ டெவலப் ஆகி நமக்கு வந்த ஒரு இது. பட் மேக்ஸிமம் மல்டிப்ளேயர் 18, மினிமம் மல்டிப்ளேயர் 5. மினிமம் மல்டிப்ளேயருங்கிறது இந்த 60 வயசுக்கு மேலே போகும்போது அவங்க லாஞ்சிடியூட், லைஃப் லாஞ்சிடியூடு குறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம 5ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. மற்றபடி மேக்ஸிமம் மல்டிப்ளேயர் 18, 18க்கு மேலே நம்ம மல்டிப்ளேயர் போட முடியாது. இந்த மாதிரி போகுது. அதுக்கு அடுத்து காம்பன்சேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ் தெரியும். அதுக்கடுத்து பெர்சன்ஸ் அட்டெண்டிங் ஆன் எ பெர்சன், அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் மெடிசின்ஸுங்கிறது தான் ஸ்பெஷல் டேமேஜஸ். இன்னொன்று பெர்சன்ஸ் அட்டெண்டிங் ஆன் ஏ இன்ஜூர். ஒரு இன்ஜூர்னானா அவனை கவனிக்கிறதுக்குன்னு ஒருத்தரோ 2 பேரோ இருக்க வேண்டியிருக்கும். அதுக்கு செலவாகும். அவனுடைய வருமான இழப்பு, அது ஒரு ஹெட்டு நமக்கு அதுக்கடுத்து லாஸ் ஆஃப் அம்யூனிட்டிஸ். லாஸ்ட் ஆஃப் அம்யூனிட்டிஸ்னா நம்ம சௌரியங்களை இழந்து போறது. இப்போ ஒருத்தனுக்கு ஒரு கை போயிட்டு அல்லது ஒரு காலு வளைஞ்சிட்டு ஒரு விரல் போயிட்டுன்னா அவன் வாழ்க்கை முழுதும் he has to limp throughout his life. That is what is known as loss of amenities. தன்னுடைய வாழ்க்கை சௌரியங்களை இழக்குது. ரெண்டாவது, என்னைக்குமே பார்த்துடுங்க, only the wearer knows where the shoe pinches. அதாவது அணிந்திருக்கிறவனுக்கு தான், ஷூவை அணிஞ்சிருக்கிறவனுக்கு தான் ஷூ எங்க கடிக்குன்னு தெரியும். தலைவலியும் முட்டு வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு காயங்கள் ஒருத்தனுக்கு விபத்துல ஏற்பட்டதுன்னு வைங்களேன், சிம்பிள் இன்ஜுரியா இருந்தாலும் அதுல அவன் படுற கஷ்டங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி தான். அதனாலதான் நம்ம லெஜிஸ்லேச்சர் என்ன செய்யறான்னா, இப்போ உள்ள ஆக்ட் படி, தட் இஸ் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 which came into force from 1/4/2022. அதுல என்ன சொல்றான்னா, 1 லட்சம் வரைக்கும் குவாண்டத்துல அப்பீலே போகக்கூடாதுன்னு சொல்றான். நோ அப்பீல் ஷால் பி டேக்கன் இஃப் த குவாண்டம் ஆஃப் காம்பன்சேஷன் இஸ் லெஸ் தேன் 1 lakh. அது ஆக்ட்லயே இருக்கு பாத்துருங்க. 1 லட்சம் ரூபாய், அதாவது ஒரு சிம்பிள் இன்ஜுரிக்கு நீ 90,000 வரைக்கும் போடலாம், அப்பீல் எடுக்க முடியாது. குவாண்டத்துல, லயபிலிட்டியில எடுக்கிறது வேற, குவாண்டத்துல எடுக்க முடியாது. ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அந்த அளவுக்கு ஆயிட்டு, ஒருத்தன் அடிபட்டு எலும்பு முறியாம கை கால் எல்லா இடத்துலயும் இழைப்பு காயங்களும், லேசரேட்டட் இன்ஜுரி, ஆப்ரேஷன்ஸ், கன்டியூஷன்ஸ் ஏற்பட்டு அவன் ஆஸ்பத்திரியில் 1 வாரமோ 4-5 நாளோ கடந்து சீரழிஞ்சி வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஷாக், மென்டல் அகனின்னு சொல்லி பெயின், சஃபரிங்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அதனால நவடேஸ் ஒரு மினிமம் வந்து ஒரு 50,000த்துக்கு குறையாம போடணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்கு கீழே போடக்கூடாது. ஒரு கிளைம்னு வந்துட்டாலே ஒரு 50,000 மினிமம் போடணும். ஆனா சட்டத்துல அதுல இடம் இல்லை. முந்தி வந்து 25,000 இருந்தது சிம்பிள் இன்ஜுரிக்கு, இப்போ அது போயிட்டு. So now it is the discretion of the court to fix compensation in case of simple injuries. ஆனா சிம்பிள் இன்ஜுரிஸ்க்குமே என்னுடைய கருத்து, என்னுடைய இதுனா நான் வந்து ஒரு ஃபீல் பண்ணி சொல்றது, ஒரு 50,000த்துக்கு மேலேயாவது போடணும். ஏன்னா ஒரு டெத்துக்கு 5 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, கிரியஸ் இன்ஜுரிக்கு 2 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, சிம்பிள் இன்ஜுரிக்கு ஒரு 50,000 ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு. அதனாலதான் லெஜிஸ்லேச்சர் நீங்க 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் குவாண்டத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், அப்பீல் எடுக்க முடியாது. நோ அப்பீல் ஷால் லை if the quantum of compensation is less than 1 lakh அப்படின்னு தெளிவா போட்டுருக்கு. அதனால இந்த காம்பன்சேஷன் கேசஸ்ல சிம்பிள் இன்ஜுரினாலும் சரி, கிரீவியஸ் இன்ஜுரினாலும் சரி, டெத் கேசஸ்னாலும் சரி,
இது முக்கியம். அதுக்கடுத்து கிளைமேட் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆக்ட்ல என்ன போட்டிருக்குன்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் த கிளைமேட்ஸ். லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ங்கிறது யாரு? லீகல் ஹேர்ஸ். லீகல் ஹேர்ஸுங்கிற விட கூட ஒரு இது லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ல வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில இடங்கள்ல ஒரு கேத்தலிக் நன் இறந்துருவாங்க, அவங்களுக்கு லீகல் ஹேர்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட் வந்து லீகல் ரெப்ரசன்டேட்டிவாக வரும். அதே மாதிரி சில இடங்கள்ல ஒருத்தன் அடாப்டட் சன்னா இருப்பான், அவனும் லீகல் ரெப்ரசன்டேட்டிவாக வருவான். அதே மாதிரி உயிரின் படி ஒருத்தன் லிகட்டியா வருவான், அவனும் லீகல் ரெப்ரசன்டேட்டிவா வருவான். மற்றபடி லீகல் ஹேர்ஸ் தான். லீகல் ஹேர்ஸ்ங்கிறது பர்சனல் லா. ஆனால் பர்சனல் லா படி லீகல் ஹேர்ஸ்னாலுமே நம்ம ஜெனரலா ஒய்ஃப், சில்ட்ரன், பேரண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பட் காம்பன்சேஷனை பொறுத்த மட்டும் யாருக்கு எவ்வளவு பிரிச்சு போடணுங்கிறது இது பண்ணலை, ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. ஆனால் ஜெனரலா யாருக்கு அதிக இழப்போ அவங்களுக்கு அதிகமாகவும், அதிக இழப்பு குறையா உள்ளவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சும் கோர்ட்ல பிரிச்சு போடுறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு நீங்க தெரிஞ்ச மாதிரி டைரக்டா என்ன செஞ்சிடறாங்க, பார்ட்டி அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் பண்ணிடுறாங்க. முந்தி வந்து கோர்ட்ல டெபாசிட் பண்ணி கோர்ட்ல இருந்து பே ஆர்டர் மூலம் போயிட்டு இருந்தது. இப்போ டைரக்டா பார்ட்டிக்கே கொடுக்கணுங்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் இப்போ லேட்டஸ்டா வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த விக்டிம்ஸ் ஆஃப் த ரோட் ஆக்சிடென்ட். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ப்ளீஸ்? இன்னும் கொஞ்ச நேரம் பேசவா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க. இது யாரோ ஒருத்தங்க ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். சார் 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 ஒண்ணும் இல்ல. இப்ப ரீசெண்டா லாஸ்ட் வீக் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து he met with an accident. அவங்களுக்கு வந்து கிரீவியஸ் இன்ஜுரி தான் சார் ஆயிருக்கு. ரைட் சைடு லெக் வந்து பாத்தீங்கன்னா பிளேட் வச்சிருக்காங்க. சோ இப்போ நம்ம இது வந்து காம்பன்சேஷன் என்னெல்லாம் நம்ம வந்து கிளைம் பண்ணலாம் சார்? இது வந்து கிரீவியஸ் இன்ஜுரிங்கும் போது மினிமம் காம்பன்சேஷன் யூ ஆர் என்டைட்டில்ட் டு 2.5 lakhs. ஓகே சார். 2.5 லட்சம் உங்களுக்கு யூ ஆர் ஷுவர் டு கெட். அதுக்கு பிறகு இதுல வந்து நீங்க மெடிக்கல் பில் என்னென்ன உண்டோ அதை நீங்க போடணும். மெடிக்கல் பில் வந்து 2 lakhs ஆச்சுங்க சார். அது பிளேட் வச்சு அது உங்களுக்கு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுக்கு பிறகு நீங்க மெடிக்கல் போர்டுக்கு இதை ரெஃபர் பண்ணி பெர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி வாங்கணும். மெடிக்கல் போர்டு ஓகே சார். அதுல ஒரு பெர்சன்டேஜ் வரும். அதுல வந்து இப்ப 1% இப்போ 10,000 கொடுக்கணும்னு ரூலிங் இருக்கு. இப்போ 15% மெடிக்கல் போர்டுல போட்டாங்கன்னா அந்த வகையில உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா. ஓகே சார். அதுக்கு பிறகு இந்த மெடிக்கல் பில்ஸ் சார் அவங்க வந்து வர்க்கிங் இல்ல சார், அவங்க வந்து இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட், இப்பதான் வந்து ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. சோ அப்ப வர்க்கிங்லாம் இதுல நீங்க இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னீங்களா சார்? அது வந்து அதெல்லாம் இதுல வராதுங்களா? இல்ல இதுல வந்து அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால நம்ம இவங்களுக்கு நோஷனல் இன்கம் போடலாம்னாலும் இவருக்கு படிப்பு எவ்வளவு நாளுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு காம்பன்சேஷன் கேட்கலாம். படிப்பு பாதிக்கப்பட்டிருந்த ஒரு 6 மாசமோ ஒரு 3 மாசமோ பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஒரு காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கேட்கலாம். ஓகே சார். ஆனா வந்து உங்களுக்கு டிசபிலிட்டிக்கு ஒரு நல்ல அவார்டு கேட்கலாம். ஏன்னா வயசு குறைஞ்ச பையன்ல. ஆமாங்க சார், 22 தான் சார். ஆமா, therefore he has to live with this disability throughout his life. ஓகே சார். அதனால அவனுக்கு he is entitled to more compensation. ஏன்னா வயசு குறையா உள்ளவங்களுக்கு தான் பெர்மனன்ட் டிசபிலிட்டிக்கு காம்பன்சேஷன் கூட. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளா அந்த டிசபிலிட்டியோட வாழ வேண்டி இருக்கு. அதனால they are entitled to more amount towards compensation. சார் இப்போ வந்து நீங்க சொல்லுங்க சார். இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒரு 68 இயர்ஸ் ஓல்டு பர்சனை ஒரு மைனர் வந்து சொல்லுங்க சார். ஆக்சிடென்ட் ஒரு 68 இயர் ஓல்டு மைனர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி வந்து காசிங் டெத்து. இது வந்து அந்த மைனர் ஓட்டிட்டு வந்த வண்டிக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது. மைனர் ஓட்டிட்டு வந்ததுனால அவர் லைசன்ஸும் அவருக்கு கிடையாது. ஆமா, கிடையாது. இதுல லயபிலிட்டி வந்து வண்டியுடைய ஓனருக்கு தான், ஒரிஜினல் ஓனருக்கு தான் வந்து வண்டி யார் பேர்ல இருக்குதோ அவங்க தான் வந்து அதுக்கு பேமெண்ட் பண்ணும். ஆமா. இப்போ அந்த பர்டிகுலர் வண்டி வந்து இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ ஒரு வண்டி வந்து வாங்குறாங்க ஏதோ ஒரு செகண்ட் ஹேண்ட்ல. அப்போ வந்து ஒரு டிஓ ஃபார்ம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஃபார்ம் மாதிரி ஒன்று வந்து எழுதி கொடுத்துட்டு பண்ணிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபரே பண்றது இல்லை.
அப்போ வந்து அந்த ஒரிஜினல் ஓனர் பேர்லயே இருக்கு. அப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த காம்பன்சேஷன் வந்து நம்ம வந்து போடும்போது நம்ம லைசன்ஸ் அந்த இது ஆர்சி காப்பியில என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். ஆமா. அப்போ வந்து இது இந்த வண்டியை நான் ஏற்கனவே சேல் பண்ணிட்டேன், எனக்கு இந்த லயபிலிட்டி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா இந்த பாயிண்ட்ல நம்ம எப்படி இல்ல அதாவது சார் இதுல ஒரு பெரிய மிஸ்ஃபார்ச்சூன் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ஸ் டைம் அண்ட் அகைன் சே the person whose name is found in the RC book is the owner of the vehicle. So இவன் டிஓ ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு தந்தி அடிச்சிருந்தாலும் சரி, ஆர்சியில் பேரை வந்து மாறி வரணும். வரலன்னா இட் இஸ் ஹீஸ் மிஸ்ஃபார்ச்சூன். இப்போ நான் ஒரு வண்டியை வித்துட்டேன், அதுக்கப்புறம் அவன் இன்னொருத்தனுக்கு விற்பான் பார்த்துக்கிட்டு நான் நம்பி டிஓ ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பேன், 3 பேருக்கு கை மாறி இருக்கும். அவன் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் கொண்டு போய் மோதி இருப்பான். கடைசியில் இப்போ வந்து இந்த உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஆஸ் ஏ ஓனர் ஆர்சி ஓனருங்கிறதுல என் பேரில் வரும். ஏன்னா ஆர்சியில் என் பேர் தான் இருக்கு. ஐ எம் லயபிள் இன் லா. அவன் இன்சூரன்ஸும் போட்டிருக்க மாட்டான். அப்படியே போட்டிருந்தாலும் ஓட்டிட்டு போனவனுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னு வைங்களேன். இப்போ வந்து பே அண்ட் ரெக்கவரிங்கிறது கிடையாதுங்கிற மாதிரி ஒரு டிஸ்பியூட் வந்திருக்கு. உங்களுக்கு அது தெரியும். முந்தி வந்து பே அண்ட் ரெக்கவரி உண்டுங்கிறது தெளிவாக இருந்தது. இப்போ சில கோர்ட்டில் பே அண்ட் ரெக்கவரி கிடையாதுங்காங்க, சில கோர்ட்டில் பே அண்ட் ரெக்கவரி உண்டுங்காங்க. பே அண்ட் ரெக்கவரினா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி ஓனர்ட்ட வந்து ரியலைஸ் பண்றது. அது லாஸ்டா வச்சிருந்த இன்சூரர் லாஸ்டா வந்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனில பாலிசி இருந்ததோ அந்த பாலிசி வச்சிருக்கிற இன்சூரர் பே பண்ணிட்டு போய் ரெக்கவரி பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா. அதாவது இன்சூரன்ஸ் ஆல்வேஸ் ரன்ஸ் வித் தி வெஹிக்கிள், ஆமாங்க, irrespective of the owner so far as third party is concerned. அதனால இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. பட் என்ன இப்போ டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டிட்டு போனான்னா சில கோர்ட்ல ஓனர் மேல அவார்ட் ஆயிடுது. they don't accept the principle of pay and recovery in some courts. And certain other courts pay and recovery is accepted. In my considered view, pay and recovery must be given. காரணம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் தான் பே அண்ட் ரெக்கவரிங்கிற பிரின்சிபலை முத கொண்டு வந்தான். அவன் வந்து எதை யூஸ் பண்ணி கொண்டு வந்தான், ஆர்டிகிள் 142 எக்ஸ்ட்ராடினரி ஜூரிஸ்டிக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டை வச்சுதான் அவன் அதை கொண்டு வந்து, அதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா அதை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கன்னா அதை ஹை கோர்ட்டும் ட்ரையல் கோர்ட்டும் ஃபாலோ பண்ணிச்சு. ஸோ தட் பவர், தட் ஆர்டிகிள் இஸ் ஸ்டில் தேர். தட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் நாட் டேக்கன் அவே பை த நியூ அமெண்ட்மெண்ட். அதனால பே அண்ட் ரெக்கவரி இப்பவும் நிறைய கோர்ட்ல கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இன்சூரன்ஸே இல்லாம போனாதான் பிரச்சனை. இப்போ மைனர் ஓட்டிட்டு போறான், அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி நேரத்துல வந்து இஸ் டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் ஹோல்டிங் லைசன்ஸ்ங்கும் போது இட்ஸ் a clear case for pay and recovery. So the third party will get his remedy. Okay. Owner will be at the task. That is the minus father. வந்து ஆக்சிடென்ட் நடந்த டைம்ல வந்து அந்த இன்சூரன்ஸ் லைவ்ல இருந்திருக்கும், அந்த டிரைவர் வந்து டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் டிரைவிங் த வெஹிக்கிளா இருந்து அந்த சினாரியோ வந்தா பே அண்ட் ரெக்கவரி கான்செப்ட் அங்க அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி சில கேஸ்ல வந்து டிரைவிங் லைசன்ஸ் இல்லைங்கிறது ப்ரூவ் பண்றாங்க. அது எப்படின்னா அவனை வந்து ப்ரொடியூஸ் யுவர் லைசன்ஸ்னு ஒரு இதை கொடுப்பாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த கன்சர்ன் ஆர்டிஓ ஆஃபீஸர் சம்மன் பண்ணி இவன் பேர்ல ஏதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி they are trying to prove that he has no driving license. In such a case, if the insurance company is able to satisfy the court that there is no driving license for the concerned driver at the time of the accident, na pay and recovery. இதுல வந்து இந்த கிரிமினல் சைட்ல கிரிமினல் லைபிலிட்டி வந்து இந்த மைனர் இப்ப இருக்கிற ஆக்ட் படி இப்ப இந்த மைனர் டிரைவ் பண்ணிட்டு போனா வந்து அந்த ஓனர் மேல நம்ம வந்து அந்த லைபிலிட்டி நம்ம கொண்டு வரணுமாங்க சார்? அவங்க பேரண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு இப்ப இருக்கிற சட்டத்துல வந்து என்ன இருக்குங்க சார், என்ன பொசிஷன் ஆஃப் லா? ஆமா இல்ல, அது ஓனர் தான். ஓனர் வந்து கிரிமினலி லைபிள். தி ஃாதர் கார்டியன். ஓகே, ஃாதர் தான். ஆமா கார்டியன், நாட் தி ஓனர் ஆஃப் தி வெஹிக்கிள். அதுல வந்து ஃாதர் தான் வருவார். அவர்தானே he permitted his son to drive the two wheeler. ஓகே. அப்ப கிரிமினல் ஆக்ட் படி வந்து அவங்க இன் கேஸ் காசிங் டெத்தா இருந்ததுன்னா அவரையும் வந்து இதுல வந்து கண்டிப்பா சார். சரிங்க சார். ஆமா சரிங்க சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். இப்போ ஒரு பர்சன்டேஜுக்கு
10,000 சொன்னீங்களா சார்? ஆமா, அந்த மாதிரி இப்ப ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து 1%க்கு 10,000. அது அந்த ஜட்ஜ்மெண்ட் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஜட்ஜ்மெண்ட் வேணுமோ? ஓகே. ஆமாங்க சார். அது இப்போ நான் எடுக்கணும்னா அதாவது இட் இஸ் இன் மை நோட்டு. அது நம்ம சரி சார், சரி சார். இல்ல நான் குரூப்ல அதுக்கு ஷேர் எதனா ஷேர் பண்ணிடுறேன். பண்ண நான் குரூப்ல குரூப்ல ஷேர் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்யூ நான் சார். அது எல்லாரும் ஓகே இந்த சார். எம்சிஓபி லாயர்ஸ் எல்லாருமே அதை நோட் பண்ணி லேட்டஸ்ட் இது அது 10,000 ரூபாங்கிறது. முதல்ல 7,000 ரூபா ஓகே, இருந்தது. தேங்க்யூ. நான் அதை ஷேர் பண்ண சொல்லிடுறேன். ஓகே. ஆமாங்க சார், 7,000 வரைக்கும் தான் தெரியும் சார். ஆமா, இப்போ அதுக்கு பிறகு சார் சொல்லி 10,000 தான். வந்தது. ஆமா ஓகே சார். ஆமா, அந்த தேங்க்யூ சார், ஜட்ஜ்மெண்ட்டை நான் தேங்க்யூ ஷேர் சார், பண்ணிடுறேன். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். சார் ஒன் கொஸ்டின் சார். சொல்லுங்க சார். சார் அந்த ஆல்ரெடி 2 ஜட்ஜ்மெண்ட் சொன்னீங்கல்ல சார், அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படி கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா ஆமா, இருக்கும் அது சார். பிரணாய் செட்டி, ஷர்லா வர்மா, அந்த 2 தான் ஆமா. அத்தாரிட்டி எது டெத் கேசஸ்க்கு. அந்த 2யுமே ஷேர் பண்ணிடுறேன் சார். அது ஒண்ணு சார். அதுக்கப்புறம் அந்த செக்ஷன் 64, 66 சொன்னீங்கல்ல சார், ஆமா ஆமா, ரெண்டையும் கோ joint ஆ- எக்ஸிஸ்ட். அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், வெரி குட் வெரி குட். அதாவது 164 and 166 கேன் கோ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அது ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட். அதையும் நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா என்ன வரும்னா, முதல்ல ட்ரையல் கோர்ட்ல அவன் 166ல ட்ரை பண்றான், ஹி ஃபெயில்டு. அந்த டைம்ல வந்து 164ல வந்து டெத்துக்கு 15,000 இருந்தது. அதனால 15,000 கொடுத்தான். உடனே அதை எதிர்த்து அவன் ஹைகோர்ட்டுக்கு போறான். ஹைகோர்ட்டுக்கு வரும்போது அது 50,000 ஆனதுனால லோயர் கோர்ட்டுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி இப்போ 50,000 ஆயிட்டு அதுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் ஃபைன் கொடுக்கணும், 50,000 கொடுத்தான். அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான். சுப்ரீம் கோர்ட்லயும் ட்ரையல் கோர்ட் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து டெத்துக்கு 5 லட்சம் வந்துட்டு, அதனால நாங்க 164 5 லட்சம் கொடுப்போம். அப்போ இந்த இதை நீங்க ஆழ்ந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அது உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம இந்த சிஜிஐல போட்டோம். அந்த கட்டி எடுத்துக்கலாம். எந்த கட்டு தெரியல ஒரு சார் மைண்ட். வணக்கம் சார். அந்த ஜட்ஜ்மெண்ட் வேணா இப்ப நான் சொல்லிடுறேன். ஒரு மைண்ட். ஹலோ. சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். என் வணக்கம். பேர் தேவா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கேஸ் ஒன்னு ரெஃபரன்ஸ் ஒன்னு வந்திருந்தாங்க. அவங்க எப்படின்னா ஹைவேஸ்ல போயிட்டு இருந்திருக்காங்க சார். ஹைவேஸ்ல போகும்போது ஹைவேல நடந்த சரி. ஆக்சிடென்ட் இது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஒரு பைக்காரன் இடிச்சிடுறான். ம். அந்த பைக் வந்து திருட்டு வண்டியா இருக்கு சார். திருட்டு வண்டினால அவன் இடிச்சிட்டு போயிடுறான். அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போறதுனால இது கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு சிசிடிவி எந்த ஒரு எவிடன்ஸுமே போலீஸ் சைட்ல இருந்து எடுக்கல, அங்க இல்லைன்னு சொல்றாங்க. சரி. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். இப்ப எஃப்ஐஆர் போட்டுட்டு போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து திருட்டு வண்டி, சோ அதை மோதிட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான், எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கு காம்பன்சேஷன் வரல. இந்த மாதிரி டைம்ல எப்படி சார் அந்த கேஸ் எப்படி இது வந்து அன்பார்ச்சுனேட் தான். ஹிட் அண்ட் ரன் கேசஸ் மாங்க இது. ஓகே ஓகே. ஏன்னா அந்த வண்டிக்காரன் வந்து ஓனர் வேற யாரோ சேட்டுக்காரன், அதாவது ஐ மீன் வேற ஒரு ஓனர்ஷிப்ல இருக்கு அந்த வண்டி. சரி சரி சரி. அதனால இன்சூரன்ஸும் அதுக்கு கிளைம் ஆக மாட்டேங்குது. ஆமா ஆமா. இல்ல அது இல்ல சார், நீங்க வண்டியை கண்டுபிடிச்சாச்சா? நீங்க இப்ப கேக்குற क्वेश्चन வண்டியை வந்து ஆமா வண்டியை வந்து எடுத்துட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. பட் அந்த இன்சூரன்ஸ் அந்த வண்டி வந்து எப்பயோ முடிஞ்சிருக்கு. இன்சூரன்ஸ் 10 இயர்ஸ் ஆகுது அந்த வண்டிக்கு முடிஞ்சு. ஓ, இன்சூரன்ஸ் முடிஞ்சு. ரைட். ஆமா, இன்சூரன்ஸும் முடிஞ்சிருச்சு. அந்த வண்டியும் யாருதுன்னு தெரியல. அந்த வண்டி வந்து இது மாதிரி தெஃப்ட் வண்டி அப்படின்ற மாதிரி போலீஸ் சைட்ல சொன்னாங்க. அது வேலூர்ல நடந்த கேஸ் இது. ஓ, இது வந்து என்னன்னா ஓனர் மேல வேணா அவார்டு வாங்கலாம். பட் ஓனர் மேல அவார்டு வாங்குறது எக்ஸிக்யூட்டிவ் நேச்சராங்கிறது ஒரு क्वेश्चन மார்க் தான். ஓகே ஓகே சார். இன்னொரு செகண்ட் கொஸ்டின் சார். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என்னுடைய சொந்தக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, வண்டியில லைசன்ஸ்ல இல்லாம வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. வண்டி எடுத்துட்டு போகும்போது இப்ப இவங்க கிட்ட லைசன்ஸும் இல்ல, அந்த பசங்களையும் நம்ம பிடிக்க முடியாது. அவங்க பேரண்ட்ஸ் கேட்டா இது நான் வந்து எனக்கு தெரியாமையே இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி. போலீஸ்லயும் என்ன சொல்றாங்கன்னா இது காம்பன்சேஷனா போயிடுங்க அப்படின்றாங்க. பட் அவங்க சைட்ல இவங்களுக்கு லைசன்ஸ் இல்லாதனால அந்த கிளைண்ட் என்ன பண்றாங்க, வேண்டாம் இந்த கேஸ் எடுக்க வேண்டாம்ன்ற மாதிரி பயப்படுறாங்க. இப்ப லைசன்ஸ் இல்லாம அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன சார் பண்ணலாம்? இல்ல வண்டி நமக்கு தெரிஞ்சு இது இன்சூரன்ஸ் இருக்குன்னா நம்ம அழகா கிளைம் போடலாம். ஓகே சார். ஓகே. ஆமா, லைசன்ஸ் இல்ல அவங்களுக்கு, இது மைனர் பசங்க, அத பத்தி பிரச்சனை கிடையாது. பே அண்ட் ரெக்வரி ஆகும், அவ்வளவுதானே. ஓகே ஓகே சார். ஆமா, அது நமக்கு தேர்ட் பார்ட்டியை பொறுத்த மட்டும் we can get the award. ஓகே சார். ஓகே ஓகே. சார், இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் அது கிளைம் ஆகும், கரெக்ட்டா?
ஆமா ஓடி கிளைம் வராது, ஓன் டேமேஜ் கிளைம் வராது. ஓகே சார், ஓகே சார் இந்த தேங்க்யூ ஒரே சார். ஒரு மினிட் சார், இந்த ஒரு இது கேட்டீங்களா ரூலிங், இந்த கேன் கோ எக்ஸிஸ்ட்ங்கிறது, அதை கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க. நான் சொல்றேன் சார், சொல்லட்டுமா? ஓகே சார். 2025 வால்யூம் 1 TANMAC பேஜ் 159 சுப்ரீம் கோர்ட். 2025 வால்யூம் 1 TANMAC பேஜ் 159. I think you were noted. எஸ் இந்த இதுல தான் அந்த 166 164 கேன் கோ எக்ஸிஸ்ட். நான் சொன்னேன் மினிமம் காம்பன்சேஷன் கொடுக்கணும், we have to enlighten the courtங்கிறதெல்லாம் இதுல தான். ஏன்னா நிறைய கோர்ட்ல என்ன செய்தாங்கன்னா சார், நம்ம 166ல போட்டுருவோம், அதுக்கு பிறகு பார்த்தா சார் உங்க மேலதான் தப்பு வருதுன்ன பிறகு நீங்க ஒரு அமெண்ட்மெண்ட் போடுங்கன்னு ஜட்ஜி சொல்றாங்க. அதுக்கு பிறகு போட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு அதை 164க்கு மாற்றி அதுக்கு பிறகு அவார்டு கொடுக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. The court itself can invoke 164 directly if the case warrants. At the same time, நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, if the court feels the client is entitled to award under 166, the award cannot be passed less than 2.5 lakhs in grievous injury cases and less than 5 lakhs in the death cases. I think I have made that point clear. நான் சொல்ல உங்களுக்கு புரியுது இல்ல? மினிமம் காம்பன்சேஷன் டெத்துக்கு 5 லட்சம் கொடுத்து தான் ஆகணும், வாட் எவர் ஹிஸ் ஏஜ். அதே மாதிரி கிரீவஸ் இன்ஜுரிக்கு மினிமம் காம்பன்சேஷன் 2.5 லட்சம் கொடுத்து தான் ஆகணும். அதனால ஒரு கிரீவஸ் இன்ஜுரி ஒருத்தருக்கு ஆயிருக்கு, கோர்ட்ல 2 லட்சம் தான் அவார்ட் ஆச்சுன்னு சொன்னா it is against law. If the judgment is passed after 1/4/2022, then 164 came into force. அதை அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க. It is our duty to enlighten the court on that point, that for which this judgment is also helpful. ஓகே சார். அதே மாதிரி பிரணாய் செட்டி கேஸ்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். இன்னொன்று ஷர்லா வர்மா கேஸ் வந்துடும். பிறகு இந்த 1%க்கு 10,000 ரூபாங்கிறது நான் பிறகு ஷேர் பண்றேன். அந்த ஷர்லா வர்மா பிரணாய் செட்டிலே எல்லாம் வந்துடும். இந்த ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ், மற்ற என்னென்ன காம்பன்சேஷன், ஜெனரல் டேமேஜஸ், ஸ்பெஷல் டேமேஜஸ் எல்லாமே வந்துடும். ஓகே சார். சார் தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது, என்ரிச்சிங்கா இருந்தது. நிறைய பேர்த்துக்கு இந்த ஆக்ட்ல வந்து ஒரு எக்ஸ்போஜரே இல்லாம இருந்ததையும் கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் புரியும்படி நல்லா எளிமையா ஈஸியா இருந்ததுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஷார்ட் நோட்டீஸ்ல வந்து எங்களுக்காக நீங்க பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். எனக்கு thank you so much for the great session sir. Thank you sir. Thank you very much. This is first experience to me, so I am also very much happy to be. Thank you sir. Good Thank session. you sir. Pardon? Thank you sir. Thank you.